ஹாய் குட்டீஸ். ஒரு கிராமத்தில் துணி துவைக்கிற பிஸ்னஸ் செய்கிற அங்கிள் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர்கிட்ட கழுதை ஒன்று இருந்துச்சு. காலையில் அழுக்கு துணியெல்லாம் ஆற்றுக்கு சுமந்துட்டு போகிறது, அப்புறம் வயிறு நிறைய புல் சாப்பிட்டுட்டு மரத்தடி நிழலில் தூங்குறது, சாயங்காலம் துவைச்ச துணியை சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுன்னு இருந்துச்சு அந்த கழுதை. கழுதையோட ஓனர் அதை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அதுக்கு அடி மனசில் ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சான். வீடு ஆத்தங்கரை ரெண்டத்தையும் தாண்டி வேற எங்கேயுமே போக முடியலையே, அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கும் காட்டுக்காவது ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம்னு மனசுக்குள்ளே பிளான் பண்ணிச்சான் கழுதை. ஒரு நாள் கழுதையை வளர்த்துட்டு வந்த அன்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அன்னைக்கு அவர் துணி துவைக்க போகலை. இதுதான் சாக்குன்னு கழுதை நைஸாக வீட்டை விட்டு வெளியே வந்து காட்டுக்குள்ளே போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு புல், விதவிதமான கீரை, கலர் கலராக பூக்கள், வாசனையான பல மரங்கள்னு சூப்பராக இருந்துச்சான் காடு. கண்ணில் பட்டதையெல்லாம் ஆசை ஆசையாக சாப்பிட்டுச்சு கழுதை. வயிறு முட்டை சாப்பிட்டதும் தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சது கழுதைக்கு. அப்படியே தண்ணியை தேடிட்டு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு இடத்துல ஓடையை பார்க்கவும் செஞ்சுச்சு. ஓடி போய் நீரோடையில் வாய் வைக்கிற நேரத்தில் உருமல் சத்தம். பயந்து போய் கழுதை நிமிர்ந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் புலி ஒன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சான். அவ்வளவுதான், கழுதை எடுத்து தான் ஒரு ஓட்டம். காட்டுக்கு வெளியே வந்ததும் தான் ஓட்டத்தை நிறுத்துச்சான் கழுதை. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருந்த கழுதைக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து ஒரு குரல். ஏன் கழுதையாரே, காட்டுக்குள்ளே இருந்து இப்படி பயந்துட்டு ஓடி வர்றீங்க? கழுதை திடுக்கிட்டு போய் திரும்ப நரி ஒன்று சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அதை ஏன் கேட்குறீங்க நரியாரே? காட்டை பார்க்க ஆசைப்பட்டு வந்தா புலி இருக்குது, அதான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லுச்சு கழுதை. புலி வயிறு முட்டை சாப்பிட்டு தான் தண்ணி குடிக்க வந்திருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் பயந்துட்டீங்க கழுதையாரேன்னு சொல்லிட்டு சிரிச்சதான் நரி. நான் கிராமத்தில் வாழ்ந்ததால் எனக்கு காட்டை பற்றி ஒன்றும் தெரியலை. கிராமத்தை பற்றி கேட்டு பாருங்க, எல்லா விஷயமும் சொல்லுவேன்னு கொஞ்சம் கோபமாக பதில் கொடுத்துச்சு கழுதை. அதுக்கு நரி, மன்னிச்சுக்கோங்க கழுதையாரே, கிராமத்தில் இருக்கிற உங்களுக்கு காட்டை பார்க்கணுன்னு ஆசை, காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு கிராமத்தை பார்க்கணுன்னு ஆசை. என்னை உங்கள் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டுச்சு. கழுதை, ஓ தாராளமாக கூட்டிகிட்டு போகிறேன்னு தலையாட்ட ரெண்டும் கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சதுங்களாம். கிராமத்தோட என்ட்ரன்ஸில் யாரோ ஒரு விவசாயி வெள்ளரி கொடி பயிர் வச்சிட்டு இருந்தாராம். நரிக்கு நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு. கழுதையாரே, நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க, நான் சூச்சு போயிட்டு வந்துடுறேன்னு நரி சொல்ல, கழுதையும் அதை நம்பி முன்னால் நடக்க ஆரம்பிச்சது. நரி நைஸாக வெள்ளரி காட்டுக்குள்ளே இறங்குச்சு. கையில் கிடைச்ச வெள்ளரிக்காயெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு 2 வெள்ளரிக்காயை கைக்கு ஒன்றா எடுத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் வந்த ஒருத்தர், ஐயையோ நரி நரி, வெள்ளரிக்காயை தூக்கிட்டு போகுதுன்னு கத்த, கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கம்பு கத்தி எல்லாம் தூக்கிட்டு நரியை அடிக்க வந்துட்டாங்களாம். என் ஒருத்தனை அடிக்க இத்தனை பேரான்னு பயந்து போன நரி பறித்த வெள்ளரிக்காயெல்லாம் தூர வீசிட்டு ஓட ஆரம்பிச்சதாம். கொஞ்சம் தூரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கழுதை நரியை ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைச்சு ஜனங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சான். ஜனங்க எல்லாம் போன பிறகு, நண்பா நரி, நான் கிராமத்தில் வாழ்ந்தவன், இங்கே எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நீ காட்டில் வாழ்ந்தவன், அங்கே எப்படி வாழணும்னு உனக்கு தான் தெரியும். நாம் 2 பேரும் அவங்க இடத்துல இருந்தாதான் சேஃப்னு சொல்லிட்டு தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சதாம். நரியும் தன்னோட காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சதாம்.